ஹலோ கோவாலு, என்னப்பா பண்ணிகிட்ருக்க? அண்ணா பார்த்துண்ணே, அடிக்கடி ஃபோன் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், திட்டு வாங்க போகிறீங்கண்ணே, பார்த்துக்குங்கண்ணே. இல்லை கோவால், நான் தனியாக வந்து தான் பேசுகிறேன். சரி விடு, அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்பட முடியுமா என்ன? சரி சரி, சொல்லு கோவாலு. அண்ணா ஃபோன் பண்ணது நீங்கள் சொல்லுங்கண்ணே. இன்னொரு நண்பரை பார்த்தேன் இன்றைக்கி கோவாலு. என்னன்னு தெரியல, இன்றைக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே பார்க்குறேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். கெட்ட வார்த்தையே பேச மாட்டான். இன்றைக்கி அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினா எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எப்படி இந்த மாதிரி ஆச்சு சொல்லிட்டு அவனையே நான் கேட்டேன், ஏன் தம்பி தப்பாக பேசவே மாட்டேன், ஒரு வார்த்தை இப்போ இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு காரணம் சொன்னான், அருமையான காரணம். அவன் வேலை செய்கிற இடத்துல அவங்க எம்டி காலையிலேருந்து சாயங்காலம் கெட்ட வார்த்தை பேசுவாரான். அவரை பார்த்து இவனுக்கு அது பாதிப்பாகி போச்சுன்னு சொல்கிறான். பன்னியோடு சேர்ந்த ஏதோ ஒன்று கெட்டு போச்சுருந்தாங்களே அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் கோவாலு. நீ என்ன சொல்கிற? அண்ணா இதெல்லாம் ஒரு சாக்குண்ணே. ஒரு மனுஷன் காரணம் 1000 சொல்லலாண்ணே, உண்மை அது இல்லைண்ணே. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காண்ணே, சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுண்ணே. ஒரு கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்காண்ணே, அடிக்கடி பார்ட்டிலாம் நடக்கும்ண்ணே. ஒரு நாள் கூட அவன் ட்ரிங்க்ஸ் குடித்ததில்லை, அது எனக்கே தெரியும். அவன் என்ன தெரியுமா நான் சொல்லுவான், நான் ஏன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னா எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதைன்னு சொல்லுவானே. எங்கள் அப்பா என்னை நல்லா வளர்த்துருக்காரு, அவருக்குன்னா நல்ல பேராக இருக்கணும், அவர் பேரை நான் கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். வாய்ப்பு எல்லாருக்குமே வரும்ண்ணே, வர்ற வாய்ப்பை எல்லோரும் யூஸ் பண்ணுறது இல்லைண்ணே. ஒரு நல்ல ப்யூர் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆள்கிட்ட ஃப்ரீயாக இருக்குன்ட்டு நான்வெஜ் கொடுத்தா சாப்பிடுவாங்களாண்ணே? சாப்பிட மாட்டாங்களேண்ணே. அந்த மாதிரிண்ணே மனுஷனுக்கு தெரியும், இது வேணும் இது வேணான்றது மனுஷனுக்கு தெரியும்ண்ணே. ஒருத்தர் இப்படி பேசுகிறாருன்னா அவருக்கு மனப்பக்குவம் இல்லை, மனப்பக்குவம் இல்லை. பேசக்கூடாதுன்ற உறுதியாக இருக்கிறவங்க எப்படி நான் பேசுவாங்க? மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் பொய்யே சொல்லலையேண்ணே, அஹிம்சையை கடைப்பிடிச்சார் என்ன. எவ்வளோ கஷ்டம் வந்தப்போ மனிதனுக்கு நினச்சா பண்ண முடியுண்ணே. செய்யாததுக்கு காரணம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கண்ணே. நல்லா அருமையாக சொல்கிற கோவால். நான் கூட நினச்சேன் சூழ்நிலை ஒரு மனுஷனை கெடுக்குன்னு. இப்போ நீ சொல்கிறத பார்த்தா எந்த சூழ்நிலையும் யாரையும் கெடுக்காதுன்னு நினைக்கிறேன், உறுதியாக இருந்தா. அண்ணே ஒரு ஆஸ்பத்திரியிலண்ணே மகாத்மா காந்தியோடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைண்ணே. ஏதோ பண்ணி கொழுப்போ ஏதோ ஏற்றணுன்னாங்க, அவர் முடியவே முடியாதுன்ட்டார். டிஸ்சார்ஜ் பண்ணி அழிச்சிட்டு வந்துட்டார்ண்ணே. எதுக்கு சொல்கிறேன்னா, மன உறுதி உள்ளவங்க எப்பயுமே உறுதியாக இருப்பாங்கண்ணே, செயலில் சிறப்பாக செய்வாங்கண்ணே. வெரி குட் வெரி குட். பிறகு பேசலாம் கோவால். நன்றி.